வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. பட் இன்னைக்கு அருமையான ஒரு வாலடைல் நம்ம மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல நிஃப்டி 50 நல்ல ஒரு இறக்கத்த சந்திச்சிருந்தது. 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நிஃப்டி 50ல ஏற்பட்டிருந்தது. ஆனா, அது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நிலைக்கல. 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சா பார்த்தீங்கன்னா பறந்து மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல ரெக்கவர் மோடுக்கு வந்தது. ஸோ, இப்போ திரும்ப பார்க்கும்போது கரண்ட்டா ஒரு 115 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு. இப்போ நம்ம 2 மணிக்கு மேல தான் ரெக்கார்டே வந்து பண்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சரிவு வந்து கொஞ்சம் அக்ரஸிவா நடந்துட்டுருக்கு. பட் இது தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். பட் இன்னைக்கு ஓவராலா பல பங்குகளிலும் பார்த்தீங்கன்னா, நல்ல டே லோலருந்து சூப்பரான ஒரு ரெக்கவரில ஏற்பட்டிருக்கு. நான் கூட அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிரும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட நல்ல ஒரு சரிவ குடுத்துச்சு. ஃபினோலெக்ஸ்ல மேபி இன்னைக்கு ஓப்பனே ஆயிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் லெவல். பட் அதுக்குள்ள அகைன் ஒரு திரும்பி ரிவர்சல போஸ்ட் பண்ணி ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். வந்தா யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லைன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து வேடிக்கை பார்க்குறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. ஆனா பல பங்குகள்லயும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஹெவியான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏற்பட்டா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, பணத்த யுட்டிலைஸ் பண்ணுவேன். இல்லன்னா பணம் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டு இருக்கட்டும். சேவிங் அக்கவுண்ட்லயும், லிக்விட் ஃபண்ட்லயும் வந்து இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பொறுமையா யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கண் முன்னாடி இருக்கு. ஸோ அதனால ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, பணத்த நம்ம பிளான் பண்ணி யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல எக்ஸெல் ஷீட் எடுத்து, அதில ஒரு நல்ல ஒரு பிளான வந்து போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர்களும் ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி நடந்ததுன்னா, இந்த இடத்துல நான் இவ்வளோ வந்து அலோகேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரியான ஒரு திட்டம் நம்ம நண்பர்கள் எல்லார்கிட்டயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் என்னுடைய நகர்வுகள வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதேமாரி ஒரு இடத்த வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மேபி சந்தை சூழ்நிலையினால அது இன்னும் கொஞ்சம் கூட கூட ஒரு இறக்கத்த வந்து தரலாம். அதனால இந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்க மாட்டேன். ஸோ சந்தைக்கு ஏற்ற மாரியான ஒரு மாற்றங்கள பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து பண்ணி தான் வந்து ஆகணும். இல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரேஞ்சில நான் போடுவேன். அந்த கணக்கே வந்து இல்ல. ஸோ மேபி மார்க்கெட் இப்போ வீக்கா இருக்கு. அதில இன்னும் கொஞ்சம் கூட இறங்குச்சுன்னா, ஸோ அப்போ வந்து யுட்டிலைஸ் பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நான் அதத்தான் வந்து பண்றேன். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ட்ரம்ப பத்தி நம்ம பார்க்க போறோம். ட்ரம்ப் இத்தன நாட்களா எங்க போனாருன்னு தெரியல. ட்ரம்போட நியூஸ பார்க்காம நம்மளும் வந்து மறந்தே போயிட்டோம். ஸோ இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து இந்தியாவ சீண்ட ஆரம்பிச்சிருக்காரு. நான் திரும்ப வந்து உன் மேல டாரிஃப் அதிகமா போடுவேன். உங்க ரைஸ் மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இந்தியா வந்து அதிகப்படியான ரைஸ யுஎஸ்ல வந்து டம்ப் பண்றதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் காரணமா நாங்க அதிகப்படியான டாரிஃப போடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப்பும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதனால பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து ஏற்படாது. நம்ம யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரைஸோட அளவு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 3% தான். குளோபலா வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவோட கம்பேர் பண்ணும்போது. அதனால இந்த ஆள் போடக்கூடிய ஒரு டாரிஃப் த்ரெட்டன் எல்லாம் நம்மள பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத உறுதியா வந்து சொல்லலாம். நம்ம அதிகப்படியா குவைத்து, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன வந்து போட போறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஐசிஐசிஐ ஏஎம்சி பிசினஸ்ல அடிஷனலா கொஞ்சம் ஸ்டேக் வாங்க போறதா ஒரு செய்தி வந்தது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கம் ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து நடந்திருக்கு. ஸோ டைரக்ட்டா வந்து புரூடென்ஷியல் கிட்ட வந்து இவங்க பங்குகள வாங்க போறாங்க. இப்ப ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 51% ஸ்டேக்க கண்டிப்பா வந்து வச்சுக்குவோம். அதுக்கு கம்மியாலாம் வந்து எங்களுடைய சப்சிடரில போக விடமாட்டோம் அப்டின்ட்டு உறுதியா வந்து சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு டேல ஐசிஐசிஐ போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆ ஸோ, இப்ப இந்த பவர் கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் ரொம்ப நாள் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்டிபிசிய பத்தி லாஸ்ட்டா டிஸ்கஸ் பண்ணியே ஒரு 1 மாசம் கிட்ட இருக்கும். ஸோ, இப்ப என்ன ஒரு அப்டேட்னா, என்டிபிசி அண்ட் இந்த என்பிசிஎல் நியூக்ளியர் பவர் சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ, 2 பேரோட ஜாயிண்ட் வென்ச்சர்ல தான் பெரிய அளவுக்கு முதல் கட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமையப் போகுது. இப்போ பீகார்ல பார்க்கும்போது மொத்தம் 3 நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமைக்க போறதா ஒரு செய்தி வந்து குடுத்துருக்காங்க. இதற்கான விஷயங்கள நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, நடத்த ஆரம்பிச்சுட்டதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ முதல் கட்டமா ராஜஸ்தான்னு நான் நெனைக்கிறேன். அங்க தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வருது. இப்போ 2வது திரும்பவும் பீகார்ல 3 பிளான்ட் வந்து அமைக்க போறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ரன்னரா யார் இருக்காங்கன்னு பார்த்தா,
கவர்மெண்ட் கம்பெனியான என்டிபிசி தான் வந்து இருக்காங்க. பட் பலரும் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பவர் செக்டார பொறுத்தவரைக்கும் இன்றியமையாத ஒரு நிறுவனமா என்டிபிசி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்ல. ஸோ மத்த நிறுவனங்கள் இந்த நியூக்ளியர்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு கணிசமான கெப்பாசிட்டிய என்டிபிசி நிறுவனம் உருவாக்குவாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஸோ இன்னைக்கு டேல பார்க்கும்போது கூட கொஞ்சம் அப்படியே ஒரு சரிவை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயும் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம் வந்ததுன்னா, அந்த ஒரு ஃபோக்கஸ் நான் பண்ணுனேன்னா, அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட்டு நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, சும்மாவே இருக்க மாட்டான் போல. காலையில எந்திரிச்ச உடனே எவன் மேல கேஸ் போடலாம் அப்படின்ட்டு சுத்திட்டு இருப்பான் போல. இப்போ சன் ஃபார்மாக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செமக்ளூடைட் லான்ச்ச வந்து தடை பண்ற மாரி இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு மனுவ வந்து போட்டிருக்காங்க. எப்படி நோவா பார்த்தீங்கன்னா, இதில தோத்து தான் வந்து போப்போறான். இவனுக்கே பேட்டன்ட் வந்து அடுத்த இது மார்ச்சோட எக்ஸ்பைரி ஆக போகுது. பட் இன்னும் இவன் பார்த்தீங்கன்னா, அத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா அது வெற்றிய தராது. ஆல்ரெடி ரெட்டிக்கு எதிரா போட்டதும் புட்டுக்கிட்டு போச்சு. ஸோ இப்போ வந்து சன் ஃபார்மாக்கு அதிகமா அகெயின்ஸ்டா போட்டிருக்காங்க. இதுவும் வந்து நடக்க போறதில்ல. ஸோ இங்க இந்திய மார்க்கெட் அவ்வளோதான். இவன் வந்து முன்னாடியே இந்த ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியிருக்கணும். பட் இவன் ரொம்ப லேட்டா நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணனால, ஸோ ஒண்ணும் கிடைக்கல. பிரீமியமும் கிடைக்கல, சேல்ஸும் நடக்கல. கடைசில இந்தியால பெரிய அளவுக்கு இவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இவங்களுடைய பிளாக் பஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா, தோல்விய சந்திச்சிருக்குன்ட்டு நம்ம உறுதியா வந்து சொல்லலாம். அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டாக்டர் ரெட்டி இம்யூனோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஆஸ்திரேலியாவ சேர்ந்த ஒரு கம்பெனி கூட ஒரு அக்ரீமெண்ட் ஒரு டீல வந்து போட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, ஒரு கேன்சர் ட்ரக்க வந்து வாங்குறதுக்கான ஒரு டீலு. ஸோ இப்போ இதுக்காக ஒரு $20,000,000 பார்த்தீங்கன்னா, அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டா வந்து பே பண்றாங்க அந்த நிறுவனத்துக்கு. ஸோ இந்த ட்ரக்க வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு $130,000,000 கிட்ட வந்து பே பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க ஃபைனலா. ஸோ இதெல்லாம் தாண்டி டபுள் டிஜிட்ல ராயல்ட்டியும் வந்து டாக்டர் ரெட்டி பே பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதிலருந்து தயாரிச்சு வரக்கூடிய ட்ரக்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அதுக்கப்புறம் யூரோப், கிரேட்டர் சைனா போன்ற இடத்துலலாம் டாக்டர் ரெட்டி வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது ரெட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான செய்தி. அடுத்தது அசோக் லேலண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா 2 புது இன்ஜின பார்த்தீங்கன்னா, இப்போ கண்காட்சியில வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு பயன்படுத்த போறானுங்கன்னு தெரியல. பட் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சின்ன லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு மேபி வந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஏதாச்சும் டிஃபரண்ட் பவர் ட்ரெயினுக்கு வந்து இத யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. பட் இன்னும் வந்து லைன் அப்ல இருக்குன்னு ஒரு 15 வண்டி கிட்ட வந்து சொன்னாங்க. அசோக் லேலண்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல. பட் இன்னும் வரைக்கும் எதுவும் லான்ச் பண்ண மாரி எனக்கு எதுவும் வந்து தெரியல. என்னைக்கு லான்ச் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்லிங்கோட பிளான் வந்து இங்க திரும்ப வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தா மலைச்சு மண்டைய போட்டுருவோம். பார்த்தா ரூ. 8,600 வரைக்கும் பிரைசிங் வந்து வச்சிருக்காங்க. மாசம் எவனாச்சும் ரூ. 8,600 பே பண்ணுவாங்களா? டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. 1 ஜிபிபிஎஸ்ஸே நமக்கு ரொம்ப கம்மி தான் நான் நெனைக்கிறேன். இந்த அளவுக்கெல்லாம் மாசம் காஸ்ட் வராது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஜியோலலாம். ஸோ எனக்கு நானும் நெட்டு போட்டிருக்கேன். நண்பர்கள் பலரும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கலாம் மந்த்லி அதாவது மந்த்லி இல்லன்னா வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்கங்கிறத கூட கமெண்ட் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5,500 இல்ல 5,400ன்னு நெனைக்கிறேன். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் சார்ஜா வந்து நான் பே பண்றேன். ஸோ ஒரு 50 எம்பிபிஎஸ் ஸ்பீடு இதுவே போதுமான ஒரு ஸ்பீடா தான் இருக்கு. எல்லாமே வந்து பண்றதுக்கு. ஸோ டிவி, அதுக்கப்புறம் மத்த நம்ம யூடியூப் வீடியோஸ், அடுத்தது ஒர்க்கு, மொபைல் இது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த 50 எம்பிபிஎஸ் போதுமானது. வருஷத்துக்கே வெறும் ரூ. 5,400 தான். ஆனா, இவன் பார்த்தீங்கன்னா, ரூ. 8,600 வந்து நம்மகிட்ட கேட்குறான். ஸோ டெஃபினட்டா இதெல்லாம் வந்து யாரும் போட மாட்டாங்க. 4 யூடியூபர்ஸ் வந்து போடுவாங்க. போட்டுட்டு இத ரிவ்யூ வந்து பண்ணிட்டு, அதோட அவங்களும் பார்த்தீங்கன்னா, கும்பிட்டு கழட்டி தூக்கி அந்த சைடு வச்சுருவாங்களே தவிர, இவ்வளோ காசு குடுத்து போடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இல்லையா, இந்த டவர் எல்லாம் இல்லாத பக்கம், ஸோ இந்த இன்டர்நெட் ஆக்சஸிபிலிட்டி இல்லாத பக்கம், ஸோ இந்த Starlinkஅ வந்து யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கே தவிர, ஸோ பெரிய அளவுக்கு கமர்ஷியல் ஹிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இத பொறுத்தவரைக்கும் இல்லவே இல்ல. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!